மூளைக்காக வாசிக்கிற கதை புத்தகங்கள். கார்ல் மார்க்ஸ், இன்று வந்திருக்கிற இளைஞர்களுக்கு நான் இதை அவசியம் படிக்க வேண்டும் என்று சொல்கிறேன். ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் an young man on the choice of a profession என்கிற ஒரு புத்தகத்தை கார்ல் மார்க்ஸ், சின்ன 3 பக்கம் உள்ள ஒரு கட்டுரை, ஒருவன் எப்படி தன்னுடைய பணியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற அற்புதமான கட்டுரை எழுதியிருப்பார். அவர் எழுதிய அந்த தாஸ் கேபிட்டலை படிக்க வேண்டும் என்றால் 10 ஆண்டுகள் தேவை. இந்த கம்யூனிஸ்ட் மேனிபெஸ்டோவை அவரும் ஏங்கல்ஸும் பார்த்து பார்த்து செதுக்கி இருப்பார்கள். அவையெல்லாம் மூளைக்காக படிக்க வேண்டியவை. பொருளாதாரம் தொடர்பாக ஹெகல்ஸ் எழுதியதோ ஆடம் ஸ்மித் எழுதியதையோ நீங்கள் படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் மூளையை நீங்கள் கசக்கித்தான் படிக்க வேண்டியதாக இருக்கும். ஏங்கல்ஸ் எழுதியிருப்பார் குடும்பம், தனிச்சொத்து, அரசு ஆகியவற்றின் தோற்றம் என்ற புத்தகத்தை அவசியம் படியுங்கள். குடும்பம் எப்படி உண்டானது, எப்படி பெண்வழி சமுதாயம் கீழே வீழ்ச்சி அடைந்து ஆண்வழி சமுதாயம் அதிகாரத்தை கையில் எடுத்துக் கொண்டதனால் இந்த சமூகம் வீழ்ச்சி அடைந்தது என்பதை எழுதியிருப்பார். அவர் எழுதுகிறார், ஒரு முதலாளியிடம் அடிமையாக இருக்கிற ஒருவன் கூட அடிமைப்படுத்த ஓர் உயிர் உண்டு, அது தன் மனைவி என்று நினைக்கிறான் என்று எழுதியிருப்பார். சீனத்திலே ஒரு காலத்திலே ஒரு கணவன் மனைவியை கொன்றால் அது தண்டனைக்குரியது அல்ல என்கிற சட்டம் இருந்தது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். 1920கள் வரை இங்கிலாந்திலே பெண்களுக்கு ஓட்டுரிமை இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இதையெல்லாம் நீங்கள் ஏங்கல்ஸை படிக்க வேண்டும். மனித குரங்கிலிருந்து மனிதனானதில் உழைப்பின் பங்கு என்ற ஒரு சின்ன புத்தகம், அதை படித்தால் உழைப்பு எவ்வளவு முக்கியம். இன்று நாம் உழைக்காமல் இருக்க கைகளை எல்லாம் விடுதலை பெறுவதற்காக கருவிகளை உருவாக்கிவிட்டோம். கைகளில் உழைத்ததனால்தான் மூளை நமக்கு விரிவடைந்தது. ஆனால் இன்று உழைக்காமல் இருப்பதற்கு மூளை பலவற்றை உருவாக்கிவிட்டது. இதுதான் பரிதாபமான ஒன்று. நீங்கள் ஏங்கல்ஸை படியுங்கள். நீங்கள் இருத்தலியலை பற்றி படிக்க வேண்டும் என்றால் சார்த்தரை படியுங்கள்.